நல்லா மொறு மொறுன்னு மசாலா ஊதுறாமல் ஒரு சூப்பரான சங்கரா மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்த்தலாமா? நான் அதுக்கு சங்கரா மீன் தான் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதோட இப்போ வந்து நல்லா இது போல் நல்லா கோடு போட்டு இறக்கிக்கலாம். கோடு போடுறது எதுக்குன்னா அந்த மசாலா வந்து அந்த இதில் எல்லாத்துலேயுமே பிடிக்கிறதுக்காக தான். இப்போ ஒரு பிளேட்டில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக தண்ணி, லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம். லெமன் ஜூஸ் பிழிஞ்சிட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க மீனை தடவாமல் இது போல் மொத்தமாக நல்லா டிப் பண்ணி விட்டுறலாம். இப்படி டிப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் இப்படி டிப் பண்ணால் உப்பு காரம்லாம் அதிலே பிடிச்சிக்கும். இது அப்படியே ஒரு 1/2 ஹவர் விட்டுறலாம். இப்போ நல்லா பாருங்கள் 1/2 ஹவரில் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு இது போல் மீனை போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை போட்டு ஒன் சைடு வெந்ததுக்கப்புறம் டபுள் சைடாக இது போல் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.